ஸ்மார்ட் ஃபோன் ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்டாக மாறிட்டே இருக்குது. ஸோ போன வருஷம் பார்த்தோம்னா 8 மெகா பிக்சல்லேருந்து 60 மெகா பிக்சல் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அதே வருஷத்தில் வந்து டிஸ்பிளே லான்ச் ஃபுல் டிஸ்பிளே சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைட்லேயே அதுவும் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சார்ஜர், இந்த சார்ஜர் என்ன பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிமே வரப்போகிற எல்லா மொபைல்ஸுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வரப்போகுது. ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜர்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை பற்றி நீங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ இது சென்டர் எதுவுமே இல்லை, இது எப்படி வந்து கனெக்டாக இருக்குது, ஸோ எப்படி இல்லை சார்ஜ் எடுது அதுவே டவுட்டாக இருக்கும். ஸோ இது சென்டரில் கனெக்டான சார்ஜர் தான். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஓடுது, ஸோ இது எந்த மாதிரி டைப்பு, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து மொபைல் மட்டும் யூஸ் ஆகுதா, ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் மொபைல் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு எவ்வளோ கொண்டு வருவாங்க, ஸோ அது பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் பேர் சஞ்சய், நீங்கள் பார்த்து இந்த சைபர் சிஸ்டம் சேனல். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து இப்போ தான் இந்த லான்ச் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இப்போ வந்து லான்ச் ஆகலை. ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து 19th century, அதாவது 1080 ஒயர்லெஸ் சார்ஜர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் எங்கே கண்டுபிடிச்சாங்க, டெஸ்லாவோட விக்கோ மைண்ட் அவர் தான் சார்ஜர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ பல கோடி ரூபா கொடுத்து இதை பற்றி நல்லா ஆராய்ச்சிலாம் பண்ணிருக்காங்க. அவ்வளோ காசு கொடுத்து இது ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்களால அப்போ கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது வந்து இப்போ தான் 2020 தான் இப்போதைக்கு அதை பற்றி கண்டுபிடிச்சி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 120 வருஷம் ஆயிருக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு மட்டும். சார்ஜர் வந்து எப்படி நம்ம ஒர்க் ஆகுது, அதான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து உங்கள் மொபைல் வந்து இப்போ சார்ஜ் இல்லை அப்படிலாம் எல்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து உங்கள் சார்ஜ் ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஒரு பேடு மாரி, ஒரு ரவுண்டர் பாக்ஸ் மாரி இருக்கும். ஸோ பாக்ஸ் மாரி இருக்கிறது நிறைய ஷேப்லாம் இருக்குது. ஸோ அது மேலே வந்து உங்கள் மொபைல் நீங்கள் வச்சாலே போதும், சிம்பிளாக சார்ஜ் ஆகும். ஸோ அப்படி என்ன தான் இருக்குது, ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு மேஜிக் இதை ட்ரிக் இருக்கா பார்த்தீங்கன்னா, ஆமாம் வந்து ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ ஃபிசிக்கால கனெக்ட் ஆனால் அந்த மேஜிக் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஃபோனுக்கு அந்த பேடிங் வந்து சார்ஜ், இந்த ஒயர் எதுவுமே கனெக்ஷன் இருக்காது. ஆனால் சார்ஜருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜருக்கு மட்டும் ஒயரில் கனெக்ஷன் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போன பார்த்தீங்கன்னா ஒயரை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணால் அது ஒயர் சார்ஜர். ஸோ ஒயரை கனெக்ட் பண்ணாமல் சார்ஜ் பண்ணுங்க, அது ஒயர்லெஸ் சார்ஜர். நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ இந்த ஃபோனுக்கு இந்த பேடுக்கு சார்ஜர் இது ஒயரை கனெக்ட் ஆகாமல் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ இல்லை மேஜிக் கூட சில பேர் ஓசிட் ரிவ்யூ ஆமாம் ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆன ஒரு மேஜிக் தான் இந்த மேஜிக். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட் பார்த்தீங்கன்னா இந்த பேடில் வந்து நம்ம மைக்ரோ USB கேபிள் இல்லைனா வந்து C டைப் கேபிள், ஸோ எந்த கேபிள்னா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணி வந்து அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். இந்த பேடுக்கு வந்து ஒரு சர்க்கியூட் இருக்கும், அதாவது வந்து இண்டக்ஷன் காயில் சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டக்ஷன் காயில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக சேஞ்ச் பண்ணும். அதேமாதிரி நம்ம ஃபோனில் பார்த்தோம்னா அதே மாதிரி சின்ன ஒரு காயில் இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து சென்டர், அங்கே இருக்கிறது வந்து ரிசீவர். சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரிசீவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம ரிசீவரும் பண்ணலாம், சென்டும் பண்ணலாம். அந்த பேடமில் வச்சா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிசிட்டியாக சேஞ்ச் பண்ணி மொபைல் வந்து சார்ஜ் ஏற்றும். ஸோ இது சிம்பிளாக சொல்ல போனால் அந்த பேடுக்கு நம்ம வந்து ஒரு ஒயரில் சார்ஜ் போட்டிருக்கோம். ஸோ சார்ஜ் போடுறதுனால அந்த பேடுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து அதுக்கு மேலே வச்சோம்னா ஸோ மொபைலில் சார்ஜ் ஆகிறதுக்காகவே அது வந்து எலக்ட்ரிசிட்டியாக சேஞ்ச் ஆகி நம்மளோட மொபைலில் சார்ஜ் ஏற்றும். ஸோ இதே எனக்கு சிம்பிள் மெத்தடு. ஸோ இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஸோ இந்த 2 டைப் நேம் இப்போ பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட் டைப் நேம் நம்ம வச்சு, ஸோ தான் நான் வேணே சொல்லுவேன், அந்த நேம் பேரே வந்து சீ தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிராண்டோட நேமே சீ தான். சிஎன் ஆஃபிஷியலாக இந்த பிராண்டை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் செகண்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்ச பிராண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிராண்ட் வந்து அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அது பேட் வந்து நம்ம சார்ஜ் பண்ணி ஆன் பண்ணி விட்டோம்னா ஸோ நம்ம மொபைல் வந்து 5 மீட்டர்லேருந்து 15 மீட்டர் தள்ளி வச்சு சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டானது. ஸோ இது என்கிட்ட என்னால் நம்பவே முடியல. ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் நம்மளுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஃபுல்லாகவே இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது டேபிளில் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் போகும்போது அங்கே வந்து நம்ம சார்ஜர் எடுத்துருப்போம். ஸோ மொபைலில் சார்ஜர் நம்ம எங்கேயுமே நம்மளால ஃப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த ஃப்ளக்குக்கு நம்ம இடமே கண்டுபிடிக்கும்போது ஸோ ஃப்ரீயாக கூட்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம சார்ஜ் போட முடியாது. கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் கொண்டு வரணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதில் முக்கியமாக வந்து நம்ம காரில் வந்து அதிகமாக இந்த சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வராங்கன்றாங்க. இதெல்லாம் டெஸ்ட்டில் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது மேக் பண்ணிட்டு இருக்காங்க. காருக்காகவே இந்த சப்போர்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது முக்கியமாக வந்து பார்க்கிங் பிளேஸ் வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு பார்த்தோம்னா நம்ம கார்ஸு அந்த மாதிரி இருக்காக தான். ஸோ நம்ம எங்கேயாச்சும் ஒரு பெரிய மாலுக்குலாம் போனோம்னா அங்கே வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வருவாங்க. ஸோ இனிமேல் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எலக்ட்ரிசிட்டியில் கார் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக வந்து இந்த பார்க்கிங் பிளேஸ் தான் இனிமேல் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வருது. ஸோ நம்ம போய் ஷாப்பிங் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே அதில் ஃபுல் சார்ஜர் ரெடின்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ இந்த டேபிள் அப்படின்னா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ டேபிளில் கூட இதுக்காக ஒரு சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வராங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம டேபிள் வந்து இந்த சார்ஜிங் சப்போர்ட் வந்து லான்ச் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அசால்ட்டாக வந்து நம்ம ஒரு எத்தனை ஃபோன் வச்சாலும் அது ஃபுல் சார்ஜ் பண்ணி கொடுத்துருமா. ஸோ அது வந்து டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்தால் தான் ஃபுல் சார்ஜிங் பண்ணும். ஸோ இப்போ நான் சொன்னது மொபைல்ஸ் தவிர மீது எல்லாத்துக்கும் பேண்ட்ரைட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் இதெல்லாம் ரிலீஸ் ஆகலை. அண்ட் நம்ம கடைசியாக பார்த்தோம்னா இதுதான் என்னால் ரொம்பவே முடியாத ஒரு விஷயம். அதை என்ன பார்த்தோம்னா, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு போக போகிறோம் சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு ஃப்ளோர் வந்து 10 மாடிக்கு வந்து 10 மாடிக்குமே சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வரேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கேஜெட்ஸுக்கும் இந்த மாதிரி சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வர போகிற சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மினிமம் 10 to 20 இயர்ஸ் ஆகும் இதெல்லாம் வரத்துக்கு. ஸோ இப்போதைக்கு வராது. ஸோ வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்து இப்போ நான் சொன்ன எதுவுமே இன்னும் லான்ச் ஆகலை அந்த மொபைலை தவிர. ஸோ மொபைல் சார்ஜிங் லான்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டு நிறைய நாட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதை லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி கூட செக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. When you feel it's hopeless, when you think that you lost, oh, I will take your hand and we'll rise up from the dust. Oh, here we go.